ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் க்ரோஷேட் பெல் தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்காக நான் 14 நம்பர் ஹூக் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். இது செய்கிறதுக்காக நான் க்ரோஷேட்டில் ரெட் கலர் யான் தான் எடுத்திருக்கேன். நூல் எது வேணாலும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னே நம்ம ஒரு நாட் போட்டுக்குவோம். அந்த நாட்டுக்குள்ளே ஹூக்கை வச்சு லெஃப்ட் சைடில் இருக்க த்ரெட்டை இழுத்து விடுவோம். ஸோ தட் அதுக்குள்ளே இருக்க ஹூக் டைட் ஆயிரும். அந்த நாட்டுக்குள்ளே டைட் ஆயிரும். ஸ்டார்டிங்கில் 5 செயின் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். 5 செயின் ஸ்டிச் போட்டு ஆனதுக்கப்புறம் இதை ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டாக போட்ட செயின் ஸ்டிச் இருக்குல்ல, அதில் ஜாயின் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு சர்க்கிள் மாதிரி ஃபார்ம் ஆயிரும் அது. இப்போ அந்த சர்க்கிள்குள்ளேயே டிசி பண்ணி எடுத்துக்கணும். அதாவது டபுள் க்ரோஷேட். டிசி டபுள் க்ரோஷேட் பண்ணுறதுக்காக நம்ம 3 to 1 ப்ராசஸ் யூஸ் பண்ணுவோம். 3 செயின் ஸ்டிச்லேருந்து 2 வெளியே எடுக்கிறது, அதுக்கப்புறம் 2 செயின் ஸ்டிச்லேருந்து ஒரு செயின் ஸ்டிச்சை வெளியே எடுக்கிறது. இதுதான் நம்மளோட டபுள் க்ரோஷேட். இந்த டபுள் க்ரோஷேட் செய்கிறது நம்ம சர்க்கிளுக்குள்ளே தான் செய்யணும். அது செஞ்சு ஆனதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு பீஸை ஜாயின் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம இப்போ வரைக்கும் டபுள் க்ரோஷேட் செய்கிறது செயின் ஸ்டிச்குள்ளேயே செஞ்சிட்ருந்தோம். இதோட நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம உள்ளே செய்ய வேண்டாம். ஏன்னா நம்ம செயின் ஸ்டிச்குள்ளே எப்போல்லாம் டிசி பண்ணியிருக்கோம், டபுள் க்ரோஷேட் பண்ணியிருக்கோம், அதுக்கு மேலே அது செயின் ஸ்டிச் தானாகவே ஃபார்ம் ஆகிருக்கும். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணுறப்ப நம்மளுக்கு அந்த செயின் ஸ்டிச் இருக்கும்ல, அதுக்கு மேலேயே டபுள் க்ரோஷேட் பண்ணணும். நெக்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன செய்யணும்னா, முதல்ல ஒரு செயின் ஸ்டிச்சில் 1 டைம் டிசி பண்ணணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் செயின் ஸ்டிச்சாக இருக்கும்ல, அதுக்குள்ளே 2 டைம் டிசி, திரும்பவும் 1 டைம் டிசி, 2 டைம் டிசி. இதே மாதிரி தான் இந்த ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணணும். இந்த லைன் செய்கிறப்பவே உங்களுக்கு தெரியும், இது கொஞ்சம் கொஞ்சமாக டோப்பிங் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். இது செய்கிறப்ப நம்மளுக்கு செயின் ஸ்டிச் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம 1 டைம் டிசி பண்ணுறப்ப அதுக்கு நடுவில் செயின் ஸ்டிச் போட அவசியம் இல்லை. நீங்கள் டைரெக்டாகவே 1 டைம் டிசி, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டாக இருக்க செயின் ஸ்டிச்சில் 2 டைம் டிசி, இந்த மாதிரி தான் செஞ்சு எடுத்துக்கணும். இப்போ நெக்ஸ்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணுறப்போ உங்களுக்கே தெரியும், கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட சர்க்கிள் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் லைன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதுக்கு முதல்ல இருக்க லைனில் நம்ம எப்படி செஞ்சுருந்தோம், 1 டைம் டிசி பண்ணியிருந்தோம் ஒரு செயின் ஸ்டிச்சில். அதுக்கப்புறம் செகண்ட் செயின் ஸ்டிச்சில் 2 டைம் டிசி பண்ணியிருந்தோம். இப்போ நெக்ஸ்ட்டாக இருக்க லைனில் என்ன ஆகும்னா, மேலே செயின் ஸ்டிச் ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எங்கேயெல்லாம் 1 டைம் டிசி பண்ணியிருந்தோம்ல, அதுக்கு மேலே 2 டைம் டிசி பண்ணணும். முதல்ல இருக்க லைனில் இங்கெல்லாம் 2 டைம் டிசி பண்ணியிருந்தோம்ல, அதுக்கு நெக்ஸ்ட் லைன் ஸ்டார்ட் ஆகுறப்ப 2 டைம் டிசிக்கு மேலே 1 டைம் டிசி பண்ணி எடுத்துக்கணும். இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி செய்கிறப்ப அந்த சர்க்கிளோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகிரும் கொஞ்சம் கொஞ்சமாக. பெல்லாக இருந்தாலும் சரி, நியூபார்ன் பேபிக்கான ஷால் இருந்தாலும் சரி, இல்லை சர்க்கிள் ஷேப்பில் டேபிள் மேட் இருந்தாலும் சரி, எங்கெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான நேரம் வருதோ அங்கே இந்த 3 to 1 ப்ராசஸை யூஸ் பண்ணுவோம். அதாவது 2 டைம் டபுள் க்ரோஷேட், 1 டைம் டபுள் க்ரோஷேட். இப்போ நீங்களே பார்க்கலாம், ஃபர்ஸ்ட் லைனே கம்ப்ளீட் ஆயிடுச்சு, செகண்ட் லைனு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்ம சர்க்கிள் ஷேப்பில் ஸ்டார்டிங்காக ஃபர்ஸ்ட் லைன் செஞ்சுருந்தோன்னே அதுக்கு கீழே 3 லைன் ஆகணும். அந்த 3 லைன் 2 சைட்லேருந்தே தெரியணும். அது ஆனதுக்கப்புறம் தான் நம்மளோட இது கம்ப்ளீட் ஆகும். பேசிக் தெரிஞ்சாலே போதும், ரொம்ப ஈஸியாகவே இந்த க்ரோஷேட் பெல்லை செஞ்சிடலாம். இதில் எந்த ஒரு டஃப்பான விஷயமும் இல்லை. இதில் செயின் ஸ்டிச்னால் என்ன, இதை எப்படி செய்கிறது, டபுள் க்ரோஷேட்னால் என்ன, அதை எப்படி செய்கிறது, இந்த 2 விஷயம் தெரிஞ்சாலே போதும், நம்ம இந்த பெல்லை ஈஸியாகவே செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ நீங்களே பார்க்கலாம், நான் ஒரு சைடுக்கு உங்களுக்கு கவுண்ட் பண்ணி காமிச்சிருக்கேன்.
ஒரு சைடு எனது 3 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸ்டார்டிங்காக இருக்கிறது சர்க்கிள்க்கும் கீழே 3 லைன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்னொரு சைடில் கொஞ்சமாக என்னோடய பாக்கியாக இருக்குது. திரும்பவும் நான் என்ன செய்கிறேன்னா, அந்த நாட்டைக்குள்ளே ஹூக்கை வச்சு டைட் பண்ணி எடுத்துக்கிறேன். டைட் பண்ணணுன்னா எப்படி செய்கிறது, லெஃப்ட் சைடில் இருக்க நூலை இழுத்து விட்டாலே போதும், அந்த நாட்குள்ளே ஹூக் நல்லபடியாகவே டைட் ஆயிரும். இப்போ நீங்களே பார்க்கலாம், கீழே இருக்க ரவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அதே நேரத்தில் பெல்லோட ஷேப்பும் ஃபார்ம் ஆகிட்டுருக்கும். இதில் 2 சைட்லேயும் 3 லைன் ஈக்குவலாக இருக்கணும். ஒரு லைன் கூட இன்க்ரீஸ் ஆனாலும் அதை எடுத்து விட்டுறணும். ஸ்டார்டிங்கில் செயின் ஸ்டிச் போட்டு அதுக்குள்ளே டிசி பண்ணியிருந்தாலும் அதுக்கு கீழே 3 லைன் கரெக்டாக தெரியணும். இந்த 3 லைன் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்களே பார்க்கலாம், இது கொஞ்சம் கொஞ்சமாக பெல் ஷேப்க்கு வந்துருச்சு. அப்புறம் 2 சைடும் செக் பண்ணி பார்த்துக்கலாம், நம்ம ஸ்டார்டிங்கில் செஞ்ச சர்க்கிளுக்கு கீழே 3 லைன் இருக்கா இல்லையா 2 சைடும். சப்போஸ் அங்கே எக்ஸ்ட்ராவாக ஏதாச்சும் ஒரு லைன் இருந்தால் அதை எடுத்து விட்டுடலாம். இப்போதைக்கு நான் நூல் கட் பண்ணி எடுத்துக்கிறேன், கலர் சேஞ்ச் பண்ணணும்ல, அதுக்காக இப்போ நூல் கட் பண்ணோடனே நான் ஒயிட் கலர் இதில் இந்த மாதிரி நாட் போட்டு எடுத்துக்கிட்டேன். 2லேருந்து 3 நாட் போட்டு அதை 2 சைட்லேருந்து இழுத்து விட்டுக்கலாம், நல்லபடியாக அது டைட் ஆயிரும். இப்போ எக்ஸ்ட்ராவாக இருக்கிற நூலை கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட்டரில். இப்போ நான் இதுக்கு பார்டர் தான் செய்ய போகிறேன். நான் இங்கே கலர் சேஞ்ச் பண்ணி நாட் போட்டோம்ல, இப்போ அதே இடத்துல செயின் ஸ்டிச் இருக்கும், அதில் 4 டைம் டிசி டபுள் க்ரோஷேட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த 4 டைம் டிசி இருக்குல்ல, அது ஒரே செயின் ஸ்டிச்குள்ளே தான் செய்யணும். 4 டைம் டிசி ஆனதுக்கப்புறம் அதுக்கு நெக்ஸ்ட்டாக இருக்கும் செயின் ஸ்டிச் இருக்கும்ல, அதை விட்டுட்டு நெக்ஸ்ட்டாக இன்னொன்று இருக்கும், அதில் ஜாயின் பண்ணி எடுத்துக்கணும். அதாவது நம்ம 4 டைம் டிசி பண்ணியிருந்தோம்ல, அதுக்கப்புறம் ஒரு செயின் ஸ்டிச்சை விட்டுட்டு அதுக்கு நெக்ஸ்ட்டாக இருக்க செயின் ஸ்டிச்சில் ஜாயின் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அங்கே செயின் ஸ்டிச்லாம் ஸ்கிப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, டைரெக்டாக 4 டைம் டிசி பண்ணிக்கலாம். டிசி பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒரு செயின் ஸ்டிச் விட்டுறணும், விட்டுட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணி எடுத்துக்கணும். இதே சேம் ஸ்டெப்பை தான் ஃபாலோ பண்ணணும் இந்த லைனில். இந்த சேம் ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி இந்த லைனை கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கணும். நான் உங்களுக்கு செஞ்சு கூட காமிச்சிருக்கேன் எப்படி செய்யணுங்கிறத. 4 டைம் டிசி, ஒரு செயின் ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டாக இருக்க செயின் ஸ்டிச்சில் ஜாயின் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம 4 டைம் டிசி பண்ணுறப்ப ஸ்கிப் பண்ணாமல் டைரெக்டாகவே 4 டைம் டிசி செய்ய ஸ்டார்ட் பண்ணணும். இதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் வர்றப்போ நம்ம ஃபஸ்ட்டாக பண்ணியிருந்தோம்ல 4 டைம் டிசி, அதுக்குள்ளே ஜாயின் பண்ணி எடுத்துக்கணும். இந்த க்ரோஷெட் பெல் செய்கிறது ரொம்பவே ஈஸியான விஷயம். அது செஞ்சதுக்கப்புறம் பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக தெரியும். நான் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீக்காக ஹேண்ட்மேட் தான் பண்ணியிருந்தேன் பெல்ஸ்லாம். அதுவும் டோர் ஹேங்கிங் தோரனுக்கு கூட இதே மாதிரி தான் நான் செப்ரேட்டாக செஞ்சு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு பெல் செய்கிறதா இருந்தால் இதே சேம் ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிட்டு தான் நீங்கள் செய்யணும், நான் செஞ்சு காமிச்சிருக்க மாதிரி. செஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ராவாக இருக்கிற இந்த நூலை கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட்டரில். இப்போ லாஸ்ட்டாக 2 to 3 டைம்ஸ் இந்த மாதிரி நான் செஞ்சு காமிச்சிருக்க மாதிரி நாட் போட்டு எடுத்துக்கலாம். போட்டதுக்கப்புறம் அந்த நூல் இருக்குல்ல, அதை இழுத்து மட்டும் விட்டுக்கலாம் டைட்டாக, அது எடுக்காமல் இருக்கும்ல, அதுக்காகவே. இப்போ எக்ஸ்ட்ராவாக இருக்க நூலை நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ பெல் செய்கிறது முடிஞ்சிருச்சு, ஆனால் எக்ஸ்ட்ராவாக நான் ரெட் கலரில் இருக்க த்ரெட்டை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ரொம்ப அதிகமாகலாம் எடுக்க வேண்டாம், நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன்ல அந்த அளவுக்கு எடுத்தாலே போதும்.
இப்போ நம்ம துணி தைக்கிறதுக்காக ஊசி யூஸ் பண்ணுவோம்ல, அந்த ஊசி எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே நம்ம இந்த க்ரோஷெட் நூல் இருக்குல்ல, அதை போட்டு எடுத்துக்கலாம். ஊசிக்குள்ளே அந்த நூலை போட்டதுக்கப்புறம் கீழே இருக்குள்ள நூல் அங்கேயே 2 to 3 டைம் நான் செஞ்சு காமிச்சிருக்க மாதிரி நாட் போட்டு எடுத்துக்கலாம். இதில் நான் ஒரு பேர்ல்ஸ் எடுத்துக்கிட்டேன். இதை நான் இப்போ செஞ்சு காமிச்சிருக்க மாதிரி செய்யலாம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் கீழே எதுக்கு நாட் போட்டிருந்தேன்னு. இந்த பேர்ல்ஸ் எடுக்காமல் இருக்கும். அப்புறம் திரும்ப இதில் ஒரு பிசை நாட் போட்டு எடுத்துக்கலாம். நாட் போட்டதுக்கப்புறம் இதை டைட் பண்ணி எடுத்துக்கலாம். நாட் போட்டு எடுத்ததுக்கப்புறம் இதை நல்லபடியாக டைட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருந்த பெல் இருக்குல்ல, இப்போ இதை உள்ளே இருந்து மேலே சைடு நடுவில் இழுத்துக்கலாம். இதை எப்படி செய்யணுங்கிறத நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். இதை செய்கிறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செய்யணும். இதை செஞ்சதுக்கப்புறம் கீழேருந்து ஒரு பிசை நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு பேர்ல்ஸ் கீழே வேணும் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்டார்டிங்லேயே அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா அப்புறம்லாம் அதை செய்ய முடியாது. இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சதுக்கப்புறம் நீங்கள் பெல்லுக்கு நடுவில் இந்த மாதிரி கையை வச்சுக்கலாம். கையை வச்சுட்டு மேலேருந்து 2 to 3 டைம் நாட் போட்டு எடுத்துக்கலாம். அதே ஊசியை வச்சு தான் நாட் போடணும். நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் எப்படி செய்யணுங்கிறத. நாட் போட்டதுக்கப்புறம் ஊசியை எடுத்துடலாம் நூலில் இருந்து. அதுக்கப்புறம் நீங்களே பார்க்கலாம் எல்லாமே செட் ஆகிருச்சு இதில். ஸோ இந்த மாதிரி தான் நான் கிறிஸ்மஸ்க்காக ஹேண்ட்மேட் க்ரோஷெட் பெல் செஞ்சுருந்தேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.